இரண்டு மனம் ஒரு மனமாக என்று மாறுகிறது. திருமணம் என்று சொன்னாலே ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்க திருமணத்துல நிறைய ஏற்றம் இருக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகளோ இறக்கமா வரும்பொழுது அதை வேகமாக ஏற்றம் மிகுந்த பாதையாக நீங்கள் மாற்றி எப்பொழுதும் ஏற்றத்திலே அவங்களுடைய திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் சகோதரிக்கு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் மேடைக்கு வந்து நம்முடைய தாய்மார்கள் வாழ்த்துவோம். தீர்க்க சுமங்கலி ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். தீர்க்க சுமங்கலியினுடைய அர்த்தம் என்னன்னாங்கம்மா, இன்னைக்கு நீங்க இருவரும் திருமணம் நடக்குது. மணமகனுக்கு 60வது பிறந்த நாள் வரும்பொழுது 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 90வது கல்யாணம், 96வது அகவையில உங்கள் இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தின் பெயர் தீர்க்க சுமங்கலி திருமணம். தீர்க்க சுமங்கலியாக உங்களுடைய திருமணம் நீண்ட நாட்கள் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80வது கல்யாணம், 90ஆம் கல்யாணம், 96வது திருமணம் நடக்கும்போது தீர்க்க சுமங்கலி திருமணம். நீண்ட ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் தீர்க்க சுமங்கலின் வாழ்த்திருக்கிறாங்க. நாங்களும் அவர்களோடு இணைந்து எல்லாம் வல்ல இறைவன் உங்களை தொடர்ந்து தீர்க்க சுமங்கலியாக நல்ல ஒரு எப்பொழுதும் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய சொந்தங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறாங்க. எப்பொழுதும் எடுக்க வேண்டும் என்ற தினத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல மணமகன் கிருஷ்ணகுமாரை பொறுத்தவரை எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா செல்வம் 24 கலைகளை பயன்படுத்தி 16 செல்வத்தை ஈட்டி பொதுமக்கள் எல்லோரும் ஆண்டோரும் சான்றோர்களோடும் ஒரு கணவன் மனைவினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சகோதரி உப்பராஜி என்கின்ற கார்த்திகா அவருடைய திருமண வாழ்க்கை எப்பொழுதும் தொடர்ந்து உறுதுணையாக அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எப்போ இருக்கணும். அண்ணனுடைய கட்சி பணிக்கு நான் தலை வணங்குகின்றேன். உற்சாகத்தோடு எல்லா சொந்தங்களையும் அழைத்து கொண்டு மாரிமுத்து பகீர்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை மதிப்பு மிகுந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அதே போல மணமகள் சார்பாக இருக்கக்கூடிய தொகுதி அதிக தேசியவாதிகள் பாரதத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு பாருங்க, ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திலும் நடக்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல நீங்கள் கொடுத்திருப்பது போல சுதந்திர போராட்டத்துக்கு வீரர்கள் ஒரு மாவட்டம் கொடுத்தது. அப்படிப்பட்ட மாவட்டம் இது. வீரம் விளைந்த மண் இது. ரோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய மண் இது. அப்படிப்பட்ட மண் இது. தமிழ்நாட்டை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காதவங்க தான் தென்காசியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புண்ணிய பூமி. எங்களுடைய ஆசையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சி கொண்டு வரும் பொழுது தென்காசி தமிழகத்துல முதல் மாவட்டமாக கொண்டு வராங்க. முதல் மாவட்டமாக கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதி நிச்சயமாக 2026 நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டால்தான் பொதுக்கூட்டமே வச்சோம். திருமணத்துக்கு வந்தோம். ஆனால் பொதுக்கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவரை இருக்கக்கூடிய அண்ணன் பொன் பாலகராமூர்த்தி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து திருமணத்துக்கு வரும்போது பொதுக்கூட்டம் வைக்க வேண்டும் என்று உங்கள் திருமணத்துக்கு வரக்கூடிய நிகழ்வு பொதுக்கூட்டமாக சாயந்தரம் மாறி இருக்கிறது. அதை எப்போதும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.